இன்னைக்கு வீடியோல 3D அனிமேட்டட் கிட் ஸ்டோரி ஏஐ வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒன் ப்ராம்ப்டை வச்சு வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏஐ வச்சு எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். போயிட்டு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் குரோமில் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் கொடுக்குற மாஸ்டர் ப்ராம்ப்டை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லா சீனுமே இங்கே ஜென்ரேட் ஆகி வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கேரக்டர் டிசைன் செக்ஷன் சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு கேரக்டருக்கும் செகண்ட் கேரக்டருக்கும் தனித்தனியாக ப்ராம்ப்ட்டு. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு இமேஜ் ப்ராம்ப்ட்டு, இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா தனித்தனியாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த மாஸ்டர் ப்ராம்ப்ட்டில் எப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுத்த உடனே உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு இமேஜ் ஜென்ரேஷனுக்கு கூகுள் விஸ்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஸ்க் ஓப்பன் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா விக்ஸ் லேப்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். விஸ்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரௌஸ் கேலரி கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இமெயில் கொடுத்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்களும் விஸ்க் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்டர் டூல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் டூல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களோட விஸ்கோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ChatGPT போயிட்டு இங்கே கேரக்டர் ப்ராம்ப்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் வேணுமா இல்லை ஃபுல் வீடியோக்கு வேணுமான்னு போகும். நான் இப்போ ஃபுல் வீடியோ வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி ஏரோ மார்க் கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக 2 இமேஜ் கிரியேட் ஆகி வந்திருக்கு. இல்லை இந்த இமேஜஸ் உங்களுக்கு பிடிக்கலனா நெக்ஸ்ட் இந்த ஏரோ பட்டன் இருக்குங்களா, மறுபடியும் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு 2 இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபாக்ஸ் கைடுன்னு இருக்கு இல்லைங்களா, இதோட இமேஜ் ப்ராம்ப்ட் எடுத்து காப்பி பண்ணி ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணிவிட்டு அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் இமேஜும் ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இம்பார்ட்டண்டான ஒரு ட்ரிக்ஸ் என்னன்னா இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் அதை என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி சப்ஜெக்ட்ல விடுங்க. சப்ஜெக்ட்ல விட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அனலைஸ் இமேஜ்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிக் வந்துருச்சு. ஸோ இமேஜ் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த சப்ஜெக்ட்ல ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் வரும். நெக்ஸ்ட் இந்த இமேஜஸ்ல உங்களுக்கு எந்த இமேஜஸ் பிடிச்சிருக்குன்னு பாருங்க. நான் இப்போ என்ன பண்றேன், இந்த இமேஜஸ் பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செகண்ட் சப்ஜெக்ட்ல ஆட் பண்றேன். இப்போ இங்கேயும் சேம் அதே தான். ஃபர்ஸ்ட் என்னாச்சோ அதே மாதிரி அனலைஸ் இமேஜ் ஆகிட்டு இங்கே டிக்கு வரும். நெக்ஸ்ட் ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ராம்ப்ட் இருக்கும். டெக்ஸ்ட் டு இமேஜ் ப்ராம்ப்ட், இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்ட். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஜஸ்ட் காப்பி பண்ணி விஸ்கில் ஆல்ரெடி இருக்க ப்ராம்ப்டை டெலீட் பண்ணிட்டு நியூ ப்ராம்ப்ட் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கு. எதுக்கு இந்த 2 இமேஜஸ் ஆட் பண்ண சொன்னோன்னா உங்களுக்கு வந்து கேரக்டர் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த 2 கேரக்டர்ஸ் வந்து ஆட் பண்ண சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கேரக்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்கு. ஸோ இதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண சொல்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்மளோட ChatGPT எடுத்து செகண்ட் சீனோட இமேஜை காப்பி பண்ணுங்க. ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் வந்து கன்சிஸ்டன்சியாக கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதையே நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருங்க. ஜஸ்ட் தீம் 3 காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு விஸ்கில் ஜஸ்ட் ஆல்ரெடி இருக்க ஓல்டு ப்ராம்ப்டை டெலீட் பண்ணிட்டு நியூ ப்ராம்ப்டை காப்பி பண்ணி ஏரோ மார்க் கொடுத்து என்டர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா இமேஜஸும் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 4 இமேஜஸையும் ஸ்கிப் பண்ணிடணும். ஏன்னா இது கேரக்டர்ஸ்க்கானது. ஸோ நம்ம இங்கே சப்ஜெக்ட்ல ஆட் பண்ணுது. உங்களுக்கு சீன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு இங்கேருந்து தான் சீன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ நீங்கள் இது ரெண்டுத்துல எதனா ஒன்று சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2 இமேஜஸில் உங்களுக்கு எந்த இமேஜஸ் பிடிச்சிருக்குன்னு பாருங்க ஒரு சீன்லையும். ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் 1 by 1 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மொத்தமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க 1 by 1. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இமேஜஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டவுன்லோட்ஸில் போயிட்டு உங்களோட இமேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக புரிகிற மாதிரி. ஸோ அதனால தான் நான் இமேஜ் 1 to இமேஜ் 7 வரைக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கிராக் ஏஐ போங்க. கிராக்.com ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ப்ரொஃபைல் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் பிஹேவியர் கிளிக் பண்ணுங்க. பிஹேவியர் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆட்டோமேட்டிக் வீடியோ ஜென்ரேஷன் இருக்கும். இது வந்து ஆனில் இருக்கும், இது ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் கிரெடிட்ஸ் வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க.
இமேஜினை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இமேஜ்னு இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது வீடியோ. ஸோ வீடியோஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். அது வந்து நம்ம லாங் வீடியோக்கு பண்ண போகிறோம். ஸோ லாங் வீடியோக்கு 16:9. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அட்டாச்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் எ ஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் பண்ணதும் நம்ம செலக்ட் பண்ண இமேஜஸ் இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ChatGPT ஓப்பன் பண்ணி நம்மளோட சீன் 1ஓட இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்ட் ஜஸ்ட் காப்பி பண்ணி கிராக்ல பேஸ்ட் பண்ணி மேக் வீடியோ ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ உங்க வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு பாருங்க. அது என்ன ஒளி? லேண்டன் மாதிரி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ராப்பர் லிப்சிங்கோட சூப்பரா வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணி அப்ஸ்கேலிங் கொடுங்க. இப்போ அப்ஸ்கேலிங் லோட் ஆயிட்டு இருக்கு. இது லோட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டவுன்லோட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இமேஜினை கிளிக் பண்ணுங்க. இமேஜினை கிளிக் பண்ணி அட்டாச்ல அப்லோட் எ ஃபைல் கிளிக் பண்ணுங்க. நம்மளோட செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இப்போ உங்க செகண்ட் இமேஜ் இங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சீன் 2ல இருக்க இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்ட்ல ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி நம்மளோட கிராக்ல வந்து பேஸ்ட் பண்ணி மேக் வீடியோ ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்க. செகண்ட் வீடியோவும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி ப்ராப்பர் லிப்சிங்கோட வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இதுல யாரோ இருந்த மாதிரி இருக்கு. தொட்டா ஒளி கூட அதிகமா ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராப்பராக லிப்சிங்கோட வந்திருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. இது அப்ஸ்கேல் கொடுங்க. இந்த அப்ஸ்கேல் எது கொடுக்கறதுனா வீடியோ வந்து ஹெச்டியா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அப்ஸ்கேலிங் கொடுக்கறது. அப்ஸ்கேலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுன்லோட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இமேஜினை கிளிக் பண்ணுங்க. இமேஜினை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் இங்கே அட்டாச்சை கிளிக் பண்ணுங்க. அப்லோட் எ ஃபைலில் 3வது இமேஜ் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இங்கே 3வது இமேஜ் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட சீன் 3 இருக்கு இல்லைங்களா, அதோட இமேஜ் டு வீடியோ ப்ராம்ப்ட் காப்பி பண்ணுங்க. கிராக்ல வந்து பேஸ்ட் பண்ணி மேக் வீடியோ ஏரோ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் வீடியோவும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி ப்ராப்பரா லிப்சிங்கோட வந்திருக்குன்றத நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், ஜஸ்ட் பாருங்க. இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. நான் உன்னோட இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. சேம் ரிப்பீட்டட் தான். அப்ஸ்கேல் பண்ணுங்க. அப்ஸ்கேல் பண்ணா உங்களுக்கு வீடியோ வந்து ஹெச்டியா கிடைக்கும். அப்ஸ்கேல் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தேர்ட் இமேஜும் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ ரிப்பீட்டட், நீங்களும் எத்தனை சீன் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் எல்லா சீனுக்கும் வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் வீடியோஸும் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட்ஸ் போயிட்டு உங்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக புரியிற மாரி. ஸோ நானும் அதுமாரி வீடியோ 1லேருந்து வீடியோ 7 வரைக்கும் ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வா ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோஸ் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணுங்கள். இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அப்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்லோட்ஸில் அப்லோட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீநேம் பண்ண எல்லா வீடியோஸ் நேம் இங்கே இருக்கும். ஜஸ்ட்டு 1 பை 1 ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததும் வீடியோஸில் உங்கள் வீடியோஸ் எல்லாமே 1 பை 1 அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு. இங்கே அப்லோட் ஆனதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே அலைன் மாறி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வீடியோஸ் ஒன்றுன்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்காக தான் அங்கே ரீநேம் பண்ண சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வீடியோ 3ன்னு இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 2 வீடியோஸுக்கும் சென்டரில் கொண்டு போனீங்கன்னா ஆட் டிரான்சாக்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு இதில் மேட்ச் அண்ட் மூவ் கொடுங்க. இதில் 0.5ன்னு இருக்கும். நீங்கள் அதை 0.1க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லை 0.5னாலும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளை பிட்வீன் ஆல் சீன்ஸ் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சீன்லையுமே இது ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அது என்ன ஒளி? லேண்டன் மாதிரி இருக்கு. இதுல யாரோ இருந்த மாதிரி இருக்கு. தொட்டா ஒளி கூட அதிகமா ஆகுது. இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. நான் உன்னோட இருக்கேன். நாம போகணுமா? நம்பிக்கையா இரு.
நாம பயப்பட மாட்டோம். அப்படிதான். பாவம், இது காயமா இருக்கு. நாம உதவலாம். உதவினாதான் ஒளி அதிகமா பிரகாசிக்கும். ஆமா, நல்லது செய்தா உலகம் பிரகாசிக்கும்.